குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கான்செப்ட்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஆல்பா பீட்டா ஆர் ரூட்ஸ் அண்டு ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். அதை வந்து எப்படி எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம். இப்போ ஆல்பா பீட்டா ஆர் ரூட்ஸுங்கும் போது இங்கே சம் ஆஃப் த ரூட் என்ன ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன நம்மளுக்கு பார்மா தெரியும். alpha plus beta equal to minus b by a no alpha beta equal to c by n பார்மா தெரியும். இதனை a by b c by b இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா இதனோட ஜென்ரல் ஃபார்மேட் என்னன்னா a x ஸ்கொயர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோடது இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். அப்போ இங்கே a வேல்யூ என்ன 1, இதனோட கோஎஃபிஷியன்ட் b வேல்யூ என்ன -1, c வேல்யூ கான்ஸ்டன்ட் -1. அப்போ இந்த ஐடியா வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் ஆஃப் b வேல்யூ -1 a வேல்யூ 1 அப்போ மைனஸ் b by ஓட வேல்யூ வந்து 1. அதே மாதிரி c by a ன்னா c ஓட வேல்யூ -1 a ஓட வேல்யூ 1 அப்போ c by a ஓட வேல்யூ 1. சரிங்களா? இப்போ நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் அது கேட்கல, இதை கேட்டுக்கிறோம். இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டுக்கிறோம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் டிவைடட் பை பீட்டா ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர் டிவைடட் ஈக்குவல் டு அங்கே மைனஸ் இருக்குது minus beta squared by alpha. இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்துக்கணும். ஆல்பா பீட்டாவும் எல்சிஎம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் தான். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா சப்மிட் பண்ணணும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்னன்னா ஆல்பா மைனஸ் பீட்டா, இங்கே ஆல்பா இருக்கனால ஆல்பா மைனஸ் பீட்டா இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்பா பீட்டா. இதுதான் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப்க்கு பீட்டா கியூப்க்கு பார்முலா சப்மிட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து டினாமினேட்டர் ஆல்பா பீட்டானே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதுலேருந்து அப்படின்னா இது எல்லா டேமும் சம் ஆஃப் த டேம் ப்ராடக்ட் ஆஃப் டேமும் இங்கே இருக்கிற டேமு இதெல்லாம் மாற்றணும். இப்போ இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் டேம் வந்துச்சு, இது பிரச்சனை இல்லாது நம்ம டேரெக்டாக வந்து -1 வேல்யூ சப்மிட் பண்ணிடலாம். மற்றது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஆல்பா மைனஸ் பீட்டாவோட சம் ஆஃப் த டேம் ப்ராடக்ட் ஆஃப் டேம் மாற்றுறதுக்கு வந்து ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஃபார்மா தெரியணும். அது வந்து ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டான்னு வரும். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு ரூட் எடுத்துட்டிங்கன்னா ஸ்கொயர் கட் ஆயிடும். அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டான்னு வரும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ வேணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா தி whole square equal to alpha square plus beta square plus 2 alpha beta வரும். அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டான்னு வரும். சரிங்களா? அப்போ ரெண்டு இடத்துல ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்குது, அப்போ இந்த இடத்துல ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த ஃபார்முலா சப்மிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் டிவைடட் பை பீட்டா மைனஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்பா ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன ரூட் ஆஃப் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்கிறது இதை அப்ளை பண்ணணும். அப்போ என்னாச்சு ஆல்பா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா இதுக்கு ஒன்று இருக்குது, இதுக்கு ஒன்று இருக்குது. அப்போ என்னாச்சு மைனஸ் 4 ஆல்பா பீட்டான்னு வருது. இதுதான் வந்து ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ. ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ ரூட்டுக்குள்ளார. அப்போ இதே மாதிரி ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு என்னன்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டான்னு வரும். ஆல்ரெடி ஒரு ஆல்பா பீட்டா இங்கே இருக்குது. ஓவரால் டிவைடட் பை ஆல்பா பீட்டான்னு வருது. ஓவரால் டிவைடட் பை ஆல்பா பீட்டான்னு வருது. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு எகைன் என்ன வருது சிம்பிளிஃபை பண்ணால் ஆல்பா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்பா பீட்டா இன்ட்டு இங்கே என்ன கிடைக்கும் ஆல்பா பிளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பீட்டா ஓவரால் டிவைடட் பை ஆல்பா பீட்டான்னு வருது. இப்போ என்ன வருது நம்மளுக்கு தெரியும் ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 1, ஆல்பா பீட்டாவோட வேல்யூ -1. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இங்கே இந்த பார்ட்டில் ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 1, ஆல்பா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ -1. எல்லா வேல்யூ இங்கே சப்மிட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இதனோட வேல்யூ 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு -1. அதே மாதிரி இங்கே என்ன நடக்குது, இது வந்து 1 ஸ்கொயர்
இது வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 1 வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் வந்து 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 வரும். இது வந்து 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 வந்து 2 வரும். டிவைடட் பை மைனஸ் 1 வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் பை மைனஸ் சைனோட வரும். மைனஸ் 2 ரூட் பை இதனோட ஆன்சர் வருது. ஆப்ஷன் இருக்குதான் செக் பண்ணிக்கோங்க. minus 2 root by கடைசி option. So கடைசி option is correct answer. This is the answer of this question.